ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்க சஞ்சய். நான் தோ வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன். சரி, என்ன மீண்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முன்னது ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்க, அதுக்கப்புறமேட்டு பின்னாடியே வந்துட்டல, அதை சொன்னேன். இட்ஸ் ஓகே. நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணேன், அதை பற்றி சொல்லலான் இருக்கேன். அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நேற்று என்னப்பா பேசணும் இங்கிலீஷில்? ஓவர் திங்கிங்கை பற்றி பேசணும் தானே. ஸ்டாப் ஓவர் திங்கிங், கோ டு டூ. தட் இஸ் ஏ டுமாரோ டாபிக். டுமாரோ இங்கிலீஷ் டாப்பிக்கு. இன்றைக்கி நான் அதை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வந்து இங்கே கொஞ்சம் ஒருவேளை தமிழில் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் புரியுமில்ல. ஜஸ்ட்டு ஓவர் திங்கிங்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டோம், என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னடா பண்ண போகிறோம், அடுத்து என்ன, இது என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கமே, அதுதான் ஓவர் திங்கிங். அதாவது அதுக்கு ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும், தண்ணி மாதிரி தர 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 தரன்னு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையும் தர 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 தரன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஓவர் திங்கிங் எதையாவது எழுதி வச்சு வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுற வழியை பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஓவர் திங்கிங் வந்து உண்மையாக சொல்கிறேன், தனிமையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கில் தான் இருப்பீங்க. எனக்கு புரியுது. அது என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஓவர் திங்கிங் பண்ணிங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப இதாகி நம்மளை நாமளே வந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாற மாதிரி ஒரு மாதிரி நமக்கு எல்லாமே வந்து லேக் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை செய்ய மாட்டோம், திடீர்னு மறக்கிற வியாதி, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ ஓவர் திங்கிங் வந்து பெஸ்ட்டாக வேஸ்ட்டாக அப்படின்ட்டிங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட்டு. ஏன்னா 10 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா அது பரவாயில்ல, 10 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா ஸ்கூலில் லெசன் நடத்திட்டு இருப்பாங்க, அப்போ நமக்கு மண்டையில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால தாங்க ஓவர் திங்கிங். ஆனால் வந்து அது குட் வேல போகிறது, பேட் வேல போகிறதுன்னு 2 விதம் இருக்குது. ஸ்கூலில் இது பண்ணும்போது நம்ம வந்து எப்படின்னா ஒரு நல்ல விதமாக யோசிப்போம். ஆனால் வந்து இப்போ லைஃப்பில் எண்ட் ஆஃப் த செக்ஷன் வரும்போது நம்ம இப்போ எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக, கொஞ்சம் நமக்கே நம்மளை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறோம், நம்மளா தேர மாட்டோம், அந்தளவுக்கு யோசிச்சு போடுறோம் வாழ்க்கையில் என்ன வருது அப்படி. அதனால் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதுதான் வந்து இது. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து இது பண்ண போகிறோம். ஆமாம், இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னடா அது இப்படியே ஒர்க் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி இதாக தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே நம்மளே வந்து ஒரு கில்ட்டி மாதிரி வந்து போயிடுது. வந்ததுனால வந்து எப்பட்றா பண்ணுறது அப்படின்னு வேறு தெரியல. மண்டையில் தப்பு தப்பு அப்படின்னு அடிச்சுட்டு போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போய் வேலையை பார்ப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஏதாவது செஞ்சாகும். ஸோ சும்மா மட்டும் இருக்காதுங்க. என்னடா சும்மான்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம், அப்புறம் என்ஜாய் எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் வேலை செய்யுங்க, சாயங்காலம் என்ஜாய் பண்ணுங்கள். யாரும் எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக விட்ருங்க. நான்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இருப்பேன். படம் பார்த்துக்கிட்டு அது இது லொட்டு லொசுக்கு அப்படி இப்படின்றத பார்த்துட்டு ஜாலியாக இருப்பேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அப்படிங்கிறதுனால தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத எடுத்து வச்சு பேசினேன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் எதுவும் சிக்கலப்பா, அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. பாவம், அவர் வந்து செத்தே போயிட்டார். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் பெண்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வேலை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் டாப்புக்கு வர முடியும். ஆக்சுவலாக எனக்கு பேசுறது பிடிக்கும், அதனால நீங்களும் உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிக்கும், அதனால் கேட்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பேன்னு நினச்சிங்களா? முடிக்கவே மாட்டேனே. ஆக்சுவலாக இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டைப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, எப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தலை வலிக்குது, அந்த டைமில் போயிட்டு ஃபோன் நோண்டி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்போம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படியெல்லாம் குறையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோனை கடாசிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ட்டு கண்ணை உருட்டி பார்த்தீங்கன்னாவே அது வந்து குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் ஃபோனை பார்த்து இறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக இறக்குனாலும் அது இறங்காது, அது ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன்.